ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சிம்பிளான டிசைன் தான் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு பானைக்கை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். கேன்வாஸ் இல்லாமல் தான் தைக்க போகிறோம். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சில் எடுத்திருக்கோம். கழுத்து அகலமும் கழுத்தோட உயரமும் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் நம்ம கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நேராக லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம நெக்கோட ஷேப் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப் மாதிரியே நம்ம அழகாக லைன் போட்டுக்கலாம். உள்ளேயும் வெளியிலையுமே இது போல் லைன் போட்டுட்டு இந்த லைன் மேலே நேராக நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் சரியாக இருக்கும். இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நெக்கோட ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நம்ம கிட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல் பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இடைவேளை விட்டுருந்தோம். அந்த இடத்துலேருந்து நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுதுமே பாருங்கள், அந்த மூலையில் இருக்கக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இது போல் கொஞ்சம் பொறுமையாக அழகாக நீட்டாக தைச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த பானைக்கு பார்த்திங்கன்னா அந்த மூளை ஷேப்லாம் அழகாக டாஸ் ஷேப்புக்கு கிடைக்கணும். வளைவாக வந்துடாமல் நம்மளுக்கு டாஸ் ஷேப்பில் கிடைச்சாதான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம தள்ளி விட்டுட்டு நெக்கோட ஷேப்பை கரெக்டாக எடுத்து விட்டுறலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டிலே ஓரத்திலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நெக்கோட தையல் பார்த்திங்கன்னா ஓரத்திலே இருக்கணும். அதே சமயம் பொடி தையலாக இருக்கணும். பெரிய சைஸ்லேயும் தையல் தைக்கக்கூடாது, நார்மல் சைஸ்லேயும் தைக்கக்கூடாது. பொடி தையலாக தைக்கணும். எந்த ஒரு நெக் டிசைன் தைச்சாலும் சரி தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். அப்போ தான் நெக்கோட ஃபினிஷிங் நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ அழகாக நீட்டாக நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். இப்போ கீழே இடுப்பு சைடு பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு 2 துணியுமே சேர்த்து வச்சு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம அழகுக்காக போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2ஆக மடித்து இதோட அகலம் 1/2 இன்ச்சும் உயரம் 4 இன்ச்சில் இது போல் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே இதே மாதிரியே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம டிசைனர் லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். இந்த லேஸில் நம்மளுக்கு டபுள் கலர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு கலர் லைனில் கோல்டு நூலை போட்டு நம்ம தச்சுக்கலாம். முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டே நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அடிக்கடி நூல் மாற்றுறனால அந்த ஒன் சைடு லேஸில் கோல்டு கலர் தையல் போட்டுட்டோம். இந்த சைடுமே அதே மாதிரி நம்ம லேஸை பயன்படுத்தி அந்த கோல்டு கலர் நூலை போட்டு நம்ம தச்சுக்கலாம். இப்போ அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த சாண்டில் கலர் நூலை போட்டுட்டு அதுக்கு மேய்ச்சா அந்த சைடு இருக்கக்கூடிய லேஸுக்கு மேய்ச்சா இருக்கக்கூடிய நூல் போட்டு நம்ம தச்சுக்கலாம். இந்த ஒரு லேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கலர் நூல் போடணும். இந்த சைடு அந்த சைடு கலரை மாற்றி போட்டுட்டிங்க அப்படின்னா டோட்டலாகவே மாறிடும். இப்போ இந்த லேஸில் டபுள் கலர் வந்திருக்கனால டபுள் கலர் நூல் கண்டிப்பாக நம்ம போட்டு தைக்கணும். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய லேஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் 4 இன்ச்சு ஹைட்டில் இருக்குது. இந்த லைனை பாருங்கள், இதை அப்படியே லைனாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த நீளத்தில் தான் நம்ம லேஸை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட்டாக தைக்க போகிறோம். இதுக்குமே பாருங்கள் அதே மாதிரி மெத்தடில் ஃபஸ்ட்டு கோல்டு கலர் நூலை போட்டு நம்ம தச்சுக்கலாம். இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் கரெக்டாக அந்த பிசுரை கவர் பண்ணி நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். 2 சைடுமே பிசுறு தெரியாமல் இந்த லேஸை கவர் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஆனால் நூல் நம்ம கலட்டி மாட்டுறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். கீழேயுமே அதே கலர் லேஸை பயன்படுத்தி கோல்டு நூலை போட்டு நம்ம தச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சந்தன கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய அந்த நூலை போட்டு நம்ம 2 சைடுமே தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இது போல் கட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். இதை ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விட்டுட்டு மீதி 3 சைடுமே நம்ம தைச்சிட்டு இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கமாக திருப்புனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பகுதியோட பிசுரை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு இது போல் 4 சைடுமே நம்ம படிமான தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இது போல் கிராஸாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சுட்டு இந்த நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம பூ கட்டுற மாதிரி அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து ஒரு 4-5 முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு டபுள் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா அழகான ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிரும் ஒரு இதழ் ஷேப்பில். இப்போ இந்த ஃப்ளவரை பாருங்கள் நம்ம ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சு மிஷின்லேயே ஒரு தையல் நல்லா நடுவில் மட்டும் நல்லா கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைனை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.